இந்த நாம் தமிழர் கட்சியில ஒருத்தவன் சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியில ஒரு ஸ்பையா இருக்கான் போல. வேற ஏதோ கட்சி கொடுத்த ஒரு அஜெண்டால அந்த ஆள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. நீ உன் பர்ஸை வச்சுக்கோ, நான் வேற ஒரு பர்ஸை பார்த்துட்டேன்ற மாதிரி தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கு. பார்க்கத்தானே போறேன். இன்னைக்கு கத்துற ஆட்கள்லாம் ஒரு வருஷம் கழிச்சு நான் வர போறேன். அப்ப எத்தனை வரைக்கும் பார்ப்போம். ஏற்கனவே அந்த கட்சி வந்து 8%ல இருந்து 4% வாங்கி அகல பாதாளத்துல இருக்கு. இன்னும் அந்த கட்சியை நான் புதைக்கிறேன் பாருன்ட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் அந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் ஒரு தனியார் யூடியூப் சேனலால ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேச போக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உண்டாயிருக்கு. சேரெல்லாம் எடுத்து அவரை வந்து அடிக்க பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ளார இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 தரமான ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதை குறிச்சும் பார்க்க போறோம். அப்புறம் நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்களுக்கு எதிராக ஒரு ஃபேக் வீடியோ வந்து இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத குறிச்சும் கடைசியா ரொம்ப இம்பார்ட்டனா நம்மளுடைய KGF நடிகரான யாஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீமானனை போட்டு பொளந்திருக்காரு. என்ன என்ன தேடுறாங்க? அவர் நடிச்சிருக்கக்கூடிய டாக்ஸிக் திரைப்பட ப்ரமோஷன் விழால ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அண்ணனை உழைச்சு சாப்பிட சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு OG பாலிடிக்ஸ். முதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்கள்ல ஒரு 4 பேர் 5 பேரை கூட்டி வச்சு மற்ற எல்லா கட்சி சார்ந்த நபர்களையும் கூட்டி வச்சு டிபேட்ன்ற பேர்ல கத்திக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து பார்க்கவே முடியாது. அவங்க பேச வந்த விஷயத்துக்கு உண்டான அந்த டைம் லிமிட்டே 5 நிமிஷம் தான் இருக்கும். 1.5 மணி நேரம் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்க. என்ன பேச வரானுங்களே புரியாது. அந்த மாதிரியான ஒரு ஷோ வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள்ல, கல்லூரி வளாகங்கள்ல, மற்ற பொது மேடைகள்ல வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த நியூஸ் சேனல்கள்லாம் அவங்க 5 பேர் மட்டும் இருப்பாங்க. அவங்க 5 பேர் மட்டும் அடிச்சுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், தொண்டர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. சாதாரணமா நடக்கக்கூடிய அந்த டிபேட் வந்து இன்னைக்கு WWE ரெஸ்லிங் மேட்சா வந்து மாறி இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் விட்டாங்கன்னா அவ்வளவுதான் போல, கை கலப்பாவே ஆயிடும் போல, ஒருத்தன் அடிச்சுட்டு செத்துருவானுங்க போல. அந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்திலே பயங்கரமான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மக்களுமே அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்காங்களே. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியே தேவையில்லாத அணி ஒரு தனியார் யூடியூப் சேனல் மூலியமா ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல DMK சார்ந்த நபர்கள், அதிமுகவை சார்ந்த நபர்கள், ஆளும் கட்சியான TVK சார்ந்த நபர்களையும் அழைச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு இந்த 0 வாங்கின கட்சியான NTKல இருந்து ஆளை கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தி, கருணாநிதி பேச்சுவார்த்தை நடத்தி, ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்தி, எந்த பேச்சுவார்த்தையும் உடன்பட்ட தீர்வை எட்டப்படல. பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, போர் நடத்த முடியாதுல படக்குன்னு போய். அதான் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி. அதுல இருந்து நம்மளுடைய அண்ணனான இடும்போனம் கார்த்திக் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னென்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த கட்சி வந்து இவ்வளோ சீட்டுகள் வந்து அந்த காலத்துல வாங்கியிருந்தாங்க அதிமுக, இந்த காலத்துல திமுக வந்து இவ்வளவு சீட்டு வாங்கியிருந்தாங்க, அவங்க எல்லாம் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல. ஆனா தாவேக்காவுடைய அராஜகம் வந்து இன்னைக்கு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து ஒருத்தன் கேட்டான் பாருங்க, ஏய் அவங்க எல்லாம் சீட்டு வாங்குறத விடு, முதல்ல உன் கட்சி எத்தனை சீட்டு வாங்குது? நீங்க பெரும்பான்மை இல்ல 107 108. ஜெயலலிதா 224 வெற்றி பெற்றாங்க. 224 இடத்துல வெற்றி பெற்ற ஜெயலலிதா யாரு தெரியுது? நீ மூடு. நீ எதுல ஜெயிச்ச? உன்னை கூட்டு பேச வச்சதே பெரிய விஷயம். ஏதாவது நல்ல விஷயங்களை பேசி உன் கட்சியை வளர்க்கக்கூடிய அந்த வேலையை பார்ப்பன்னு பார்த்தாக்கா இன்னும் அந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சுக்கிட்டு இருக்கான். தரை குறைவான விமர்சனங்களை அங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? மக்களை பார்த்து கையை நீட்டி கேக்குறான், ஏய் உனக்கு தைரியம் இருந்தா இங்க வந்து பேசு, இங்க மேடையில வந்து பேசு, நான் தைரியமா பேசணும்ல, அதே மாதிரி நீ வந்து பேசு அப்படின்னு கேக்குறான். இங்க கூச்சல் போடாத, நான் இதை விட போடுவேன். பேச கருத்து பதில் இருக்க. கூட்டத்துல கோயந்தா போறது வீரம் இல்ல, தனியா நிக்கணும், அதான் வீரம்.
அவனுக்கு நம்ம ஒரு கொஸ்டினை வைக்கிறோம். என்னன்னா, அதே மாதிரி அந்த மக்கள்ல இருக்கக்கூடியவங்க ஒருத்தன் ஏஞ்சி தைரியம் இருந்தா நீ ஒரே ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு வந்து வின் பண்ணி காட்டிடு, தைரியம் இருந்தா ஒரே ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கி காட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா இவன் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்பான்? இவனாலலாம் மேடையில ஏறி பேச முடியுமா? அந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா ஒரு ஆமை மாதிரி 150 வயசு ஆனாலும் சரி உன்னால அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து நடக்க போறதே கிடையாது, உன் கட்சி வந்து ஜெயிக்க போறதே கிடையாது. இப்ப மெரினா கடற்கரை திறந்து விடாம மெரினா கடற்கரை பக்கம் கருத்தட்டை போட்டு கொண்டு போனாலே ஏன் உங்கள் காவல்துறை கைது பண்ணது? மெரினா கடற்கரை போராட்டத்துக்கு அல்ல. ஒரு சீட்டுங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான அந்த வழியை காணோம். ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடியவங்களாம் வாய் மட்டும் எங்க இருந்து தான் வாடகைக்கு வாங்கிட்டு வரானுங்கன்னு தெரியல. உண்மையாலுமே சொல்றேன், இந்த இடும்பவனம் கார்த்தி மாதிரியான ஆட்கள் மீதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. அதான் இந்த ஒரு வடிவேலு காமெடி வரும் இல்லையா, ஏய் சாப்பிட்டுட்ட என் பர்ஸ் எடுத்துட்டு ஓடுற மாதிரி ஓடு, நான் உன்னை தொருத்துற மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லுவாரு. உடனே அங்க இருக்கக்கூடியவர் வந்து நீ உன் பர்ஸை வச்சுக்கோ, நான் வேற ஒரு பர்ஸை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு பணம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பர்ஸை தூக்கிட்டு ஓடிடுவாரு. பர்ஸ பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறியா இல்ல டேபிள் எடுத்து வைக்கவா? நீ பாக்கெட்லயும் வைக்க வேணாம், டேபிள்லயும் வைக்க வேணாம், நான் வேற பர்ஸ பிளான் பண்ணி. அந்த மாதிரிதான் இந்த ஆள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. யாருக்கிட்டயோ வேற ஏதோ கட்சியில இருந்து ஏதோ பெரிய லம்பு அமௌண்டா வாங்கிட்டார் போல. ஏன்னா அண்ணன் வாங்கக்கூடிய அந்த திரள் நிதி எல்லாம் அவரே சாப்பிட்டுறாரு. பென்ஸ் காரு தான், ஃபாரின் ஷூ தான், லேண்டு தான் அப்படின்னு லக்ஸுரி அவர் வாழ்ந்துறாரு. இவனால அந்த மாதிரிலாம் ஜாலியா வாழ முடியல இல்லையா? அதனால ஏதோ ஒரு எதிர்கட்சி கிட்ட இருந்து அது டிவிகேவா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், பெரிய அமௌண்டா வாங்கிட்டான் போல. போட்டுக்கிட்டு அந்த கட்சியை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டுட்டு வரான். இந்த என்டிகே கட்சி இவன மாதிரியான ஆட்கள்லாம் தொடர்ந்து மேடைகள்ல பேச விட்டாங்கன்னா அந்த 4% ஓட் ஷேர் அப்படின்றது 1% இறங்கி 0% ஆயிடும். சீட்டு மட்டும் 0 கிடையாது, இனி ஓட் ஷேர் பெர்சன்டேஜும் 0 வரக்கூடிய அந்த நிலைக்கு வந்து இந்த நாம் டிம்லர் கட்சி வந்து தள்ளப்பட்டுரும். சரி, இவன் எப்பயுமே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான்னு வைங்களேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் செய்து பேசக்கூடிய நம்மளுடைய நாஞ்சில் சம்பத், என்னதான் அவர் வந்து தமிழ புலமையோட பேசுறது இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்கும். கட்சியை தாண்டியுமே அவர் வந்து ரொம்ப கிளியரான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாரு, அது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் அவரை வந்து எல்லா மேடைகள்லயும் பேச கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிதான் அந்த மேடையிலும் கூப்பிட்டுருக்காங்க. என்னதான் அங்க கீழே இருக்கக்கூடியவங்க கத்தி இருந்தாலும் அவரை மார்க் பண்ணியிருந்தாலுமே அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை வந்து அவர் விட்டு இருந்திருக்க கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. காரை கொடுத்துட்டு ஏன்னா இது அவரை சார்ந்து மட்டும் இல்லாம அவரை பாதிக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய கட்சியுமே பாதிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு டிவிகேல கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மெம்பரா இருக்காரு, ஒன் ஆஃப் த அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காரு. அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எங்க எடுத்து வைரல் செய்யப்படுது. அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அது டிவிகேக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். ஏன்னா டிஎம்கே மாதிரியான கட்சிகள்லாம் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அசால்ட்டா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மேடைகள்ல. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நமக்கு தெரியும், அதான் நம்மளுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர் பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த நிலையை தான் இருக்கும். இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க டிவிக்கு அரசாங்கம் வந்து வந்திருக்காங்க. ஒரு மாற்றா இந்த மாதிரியான அந்த ஓல்டு ஜெனரேஷன் பாலிடிக்ஸ் எல்லாம் கடந்து தான் ஒரு நியூவான பாலிடிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. ஆனா இவர்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த சில விஷயங்கள்னால இன்னைக்கு டிவிக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்திருக்கு. அதற்கப்புறமேட்டா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார்னு வைங்களா, அந்த நிகழ்ச்சியிலே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு பேச்சை தொடர்றாரு. இருந்தாலுமே அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்க தேவையில்ல. அது உண்மையாலுமே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான தரங்கட்ட வேலைகள்லாம் கீழ்த்தரமான வேலைகள்லாம் இந்த கொத்தடிமைங்க தான் வந்து பாப்பானுங்க. அந்த மாதிரிதான் ஒரு வேலையை வந்து இன்னைக்கு பார்த்து வச்சிருக்கானுங்க. இங்க டிவிகேல எம்எல்ஏக்களா ஆனவங்க மீது, அமைச்சர்களா ஆனவங்க மீது எந்த ஒரு ஊழல் புகாரும் தெரிவிக்க முடியாது. அப்படியே ஏதாவது ஒரு ஃபேக்கான ஊழல் புகார் தெரிவிச்சாலும்
அதற்கு ஒரு 12 மணி நேரத்திலே அதற்கு உண்டான ஆதாரத்தை இங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் ஆகட்டும் சரி, விர்ச்சுவல் வாரிஸ் ஆகட்டும் சரி, எடுத்து வந்து போட்டுடுறாங்க. தெளிவான விளக்கத்தை அந்தந்த துறைக்கு சார்ந்த அமைச்சர்களுமே பேட்டியில வந்து கொடுத்துடுறாங்க. இதனால அந்த ஃபேக் நரேட்டிவ் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிருது. இதனால இவங்களால அந்த ப்ராபகண்டாவை பண்ணவே முடியலன்னு வைங்களேன். மண்டைய போட்டு கசகிட்டு இருக்கானுங்க. ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது கிடைச்சிடாதா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை கலங்கி போயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் உங்க கண்ணுல வந்து பட்டிருக்கு போல. ஒரு வீடியோ, அதுல ஒரு பெண்மணி வந்து பிளாக் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு கார்ல போறாங்க. அமைச்சர் கீர்த்தனான்னு சொல்லி தப்பா ஒரு சில பேர் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க, தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா தான் அது. இவங்க ட்ரெஸ் செய்யக்கூடிய அந்த லட்சணத்தை பாருங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு தான் டிவிகே அரசாங்கம் அமைச்சரவை வந்து தூக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஃபேக் ப்ராபகண்டாவை இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வீடியோக்கான ஒரிஜினல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பேர் நிஷா ரவி. அவங்க மலேசியால இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க, பாருங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடியது அமைச்சர் கீர்த்தனாவே கிடையாது. யாருன்னு போயிட்டு பார்த்தாக்கா மலேசியால ஒரு இன்ஃபுளுசரா இருக்கக்கூடிய நிஷா அப்படின்னு சொல்றவங்க, அவங்களுமே அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடியது நான் தான், இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இட் லிட்டரலி காஸ்ட் மீ சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோல வந்து என்ன தப்பா இருந்துச்சுன்னு. I was just getting down from my car and then நான் வந்து going to my work. அது ஒரு பர்சன் வந்து எடுத்து ஒரு அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோல போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் வந்து அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோல இருக்கிற பர்சன் நானு, அவங்க வந்து மினிஸ்டர் கிடையாது. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுமே போட்டு பொழந்திருக்காங்க. ஏண்டா பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்லாம் பேசுறீங்க, இந்த மாதிரியான ஒரு தரங்கட்ட வேலையில இறங்கிருக்கீங்களேடா, சோறு தான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடையில போட்டு பொழந்திருக்காங்க. யாரோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அழகுற ட்ரெஸ் போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. இந்த வீடியோ எடுத்து போட்டு இது யார் என்று தெரிகிறதா? கண்டிப்பா அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை, அவங்க என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வராங்க, அவங்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, அதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்களா, அதுல இருக்கக்கூடியது கீர்த்தனாவே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போகணும்னா அது கீர்த்தனா அவர்களா இருந்தாலுமே அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இந்தியன் சிட்டிஸ்லயே அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா பார்க்க முடியும். நீங்க சென்னை, மும்பை, பெங்களூர் மாதிரியான இடங்கள்லாம் சர்வ சாதாரணமா இருக்கு. உடைன்றது ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதை தான் போடணும், இதை தான் போடக்கூடாது அப்படின்னு இங்க சொல்லக்கூடிய உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. இதுலதான் பேசுவானுங்க இந்த கொத்தடிமைகளும் டிஎம்கேல இருக்கக்கூடியவங்களும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. என்னன்னா பெண் விடுதலை, பெண்களுக்கு வந்து இங்க சுதந்திரம் தரணும், அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பாதுகாப்பு தரணும், அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இந்த ஒரு மட்டமான வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுல ஒரு கூத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஏடிஎம்கே உடைய ஒரு அபிஷியல் பேஜ்ல இருந்தே இதை எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே உடைய ஐடி விங்குமே இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் போட்டிருக்கா தெரியுமா? இது EPS 24/7 ப்ளூ டிக்கோட வந்து போட்டிருக்காங்க. அதான் அண்டர் கிரவுண்ட் டீலிங் சொல்லிட்டு நம்மளுடைய தளபதி சொன்னார் இல்லையா, அதை வந்து பக்காவா நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனாவை எக்ஸ்போஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கானுங்க. நல்லா இருக்குடா அவங்க டீலிங்ன்ற மாதிரி கேவலமா எல்லாரும் கழுவி ஊத்திட்டு வராங்க. இதே மாதிரிலாம் இவனுங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், பெண்களுடைய ஓட்டெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். ஒரு ஓட்டு கூட விழாது. இவனுங்களுடைய கட்சியெல்லாம் கலைச்சிட்டு காயலாங்கடையில போட்டுட்டு சோம்பப்பொடி விற்க வேண்டியதுதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பின்ன வந்த 3 மாசத்துல தான் கொடுத்த அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினா அந்த காண்டெல்லாம் இருக்க தானே செய்யும். அதனாலதான் இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதான் எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்ப அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம், அதன் மூலியமா நாங்க ஒரு 6 சிலிண்டர் வந்து எல்லாருக்கும் இலவசமா தருவோம்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. சோ அதனுடைய முதற்கட்டமா இப்போ ஒரு 3 சிலிண்டர்கள் வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களை ஃப்ரீயா தர்றதா அறிவிச்சிருக்காரு. இதன் மூலியமா
மூலியமா 1.5 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பயனடைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது போயிட்டு சென்று சேரப்போகுது. இன்னொரு பக்கம் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிருக்கு உண்டான அந்த கட்டணமில்லா பயண திட்டத்தின் மூலியமா அதை விரிவு பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் அந்த சாதாரணமான பஸ்கள்ல தான் வந்து ஃப்ரீ அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீம் இருக்கும். இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ், டியூலக்ஸ், எல்எல்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஸ்களுமே எங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே ஃப்ரீயா பயணிக்கலாம். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அப்புறம் கடைசியா அவர் அறிவிச்ச அறிவிப்பு தான் ஒரு மிகப்பெரிய ஆப் எடுத்து சொருவிருக்காரு. அது என்னன்னா, இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா குழி தோண்டி புதைச்சிருக்காரு. அதை ரத்து செஞ்சு அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இதுதான் உண்மையாலுமே ஒரு தலைவனுக்கு உண்டான அழகு. தான் என்ன விஷயங்களை சொல்லி இங்க வந்து ஆட்சிக்கு வந்தோமோ, தான் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கொடுத்து இங்க ஆட்சி பீடத்துல நம்ம ஏறணுமோ அதற்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத 3 மாசத்திலே விஜய் அவர்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கடந்த 5 வருஷமா ஆட்சி நடத்திட்டு தான் சொன்ன விஷயங்கள ஒரு 10% கூட செயல்படுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பானுங்கன்னு வைங்களேன். என்னடா இங்க ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லிட்டீங்க, நீங்க சொன்ன திட்டங்கள் எதையுமே வந்து செயல்படுத்தலையே. ஆமா, இவங்க பண்ணி அப்படியே கிழிச்சிட்டாங்க. இந்த மகளிர் உரிமைக்கு உண்டான அந்த தொகையை 23 மாதம் கழித்து கொடுத்த கவர்மெண்ட் தான் டிஎம்கே கவர்மெண்ட். 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. 2023 செப்டம்பர் மாசத்துல தான் அந்த திட்டத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இங்க வந்து இலவச கரண்ட், பஸ் பயணம், இன்னைக்கு இந்த சிலிண்டரு, இன்னும் பல்வேறு முக்கியமான திட்டங்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து இனிமேட்டு இந்த டிஎம்கே கட்சியும் இந்த நாம் தமிழர் கட்சியும் அரசியலே பண்ண முடியாது அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. என்னத்த சொல்ல. இப்ப நம்ம கடைசி விஷயத்துக்கு வருவோம். அதான் நம்மளுடைய கேஜிஎஃப் படத்துல நடிச்ச நடிகர் யாஷ் அவர் வந்து நம்மளுடைய சீமான் அண்ணனை போட்டு பொளந்திருக்காரு. బ్యారియర్ లేదు, పాలిటిక్స్ లేదు, లాంగ్వేజ్ ని మించి, బార్డర్స్ ని మించి హ్యుమానిటీ ఉంది. டாக்ஸிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அதற்குண்டான ப்ரொமோஷன் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதுல அவர் வந்து பேசி வச்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னா, இந்தியான்றது பல மாநிலங்களை ஒன்றிணைஞ்ச ஒரு நாடு. அதுல பல்வேறு வகையான மொழிகள் பேசப்படுது, கலாச்சாரங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது உண்மையும் கூட தான். இருந்தாலும் ஒரு இந்தியனா நம்ம வந்து ஒன்றுபடணும். இந்த வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்தாதான் நம்ம ஒரு ஸ்ட்ராங் நேஷனா இங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமானனை போட்டு அடிச்ச மாதிரி தெரியல இது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்னா அவர் தானே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை, பில்லக்கா விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு கத்திக்கிட்டு இருப்பாரு. சோ அவரை தான் போட்டு மறைமுகமா சொல்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. இருந்தாலும் அது எப்ப கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கடைசியா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் பாருங்க, அப்போதான் தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் உழைத்தால் நாட்டில் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கும். வேறு எங்கிருந்து வந்தாலும் நான் வந்து என்னுடைய உழைப்பை தர்றதுனால தான் உங்களுடைய அன்பும் மரியாதையும் எனக்கு வந்து கிடைக்குது. உழைச்சா நல்ல நிலைக்கு வரலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்மளுடைய சீமான் அண்ணனை தான் போட்டு பொளந்திருக்காருன்னு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். பின்ன 16 வருஷமா கட்சின்னு ஒண்ணு நடத்தி ஒரு இடத்துல கூட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்காம, ஏன் டெபாசிட் கூட வாங்காம டம்மி கேண்டிடேட்ஸை போட்டு இங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகள் எல்லார்கிட்டையும் கலெக்ஷனை போட்டு திரள் நிதி அப்படின்ற பேர்ல இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் மூளை செலவு செஞ்சு பயங்கரமா கலெக்ஷன் வாங்கி பென்ஸு காரு தான், லேண்டு தான், ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ் தான், பிள்ளைய கொண்டு போயிட்டு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு தான், ஜிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அண்ணன் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த விஷயத்துல இவர் கொல்லிக்கட்டை எடுத்து சொருகி இருக்காரு. இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியாவுலயே. வேலையா போகாம கெத்தா சுத்தினே
அப்படியே வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா சார் புரியுமே. ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க உழைச்சு வாழுங்க சார். எங்க அண்ணனை உழைச்சு வாழ சொல்லக்கூடிய அந்த உரிமையை உங்களுக்கு யாரு கொடுத்தது? அவர் உழைக்கிறாரு, ஏதோ பண்ணிட்டு போறாரு. அவரை தாக்கி வந்து நீங்க பேசியிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நம்ம அண்ணன் தான் உழைச்சிருந்தா எப்பயோ வந்து ஜெயிச்சிருந்திருப்பாரு. எப்பயோ சில பல எம்எல்ஏ சீட்டுகளை வந்து வாங்கியிருப்பாரு. ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின அந்த டிவிகே கட்சியை ஜெயிச்சு ஆட்சிக்கே வந்துட்டாங்க. அதுல ஒருத்தர் சிஎம்மாவே ஆயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து உழைப்பு போட்டிருக்காரு, அது ஆயிட்டாரு. அண்ணனுக்கு தான் அது தேவையே கிடையாது. அண்ணன் என்ன ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காரு, கலெக்ஷனை போட்டுட்டு ஜாலியா வாழலாம் தானே வந்திருக்காரு. அவரை போயிட்டு நீங்க வந்து சீண்டி வச்சிருக்கீங்க. அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. ஆனா இன்னமும் அந்த கட்சி வந்து ஒரு மாற்றத்தை தந்துட முடியும். அதுவும் ஒரு மாற்று கட்சி தான். இங்க அப்படியே தமிழ் தேசியத்தை அப்படியே தூக்கி நட்டு நிறுத்திடுவாங்க. இவர் தான் அப்படியே தமிழ் இனத்துடைய ஒற்றை தலைவர்னு சொல்லிட்டு இந்த சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் நம்பக்கூடிய முட்டாள்களான அந்த தம்பிகள்லாம் அந்த கட்சியில இருக்கதான் செய்யறாங்க. சீமான்னா யாருன்னு கேக்குறாரு. சீமான்னா யாரு? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அந்த கட்சிக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு போஸ்ட் எல்லாம் போடக்கூடிய நபர்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது தெரியாம நீங்க எப்படி சார் எங்க அண்ணனை உழைக்க சொல்லலாம்? இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. இந்த மாதிரிலாம் உண்மையை வந்து போட்டு உடைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அண்ணன் மாதிரி எதையாவது கட்டுக்கதையா மேடையில ஏறி பேசி விடுங்க, ஜாலியா இருக்கும். நான் கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தா டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. ஆமக்கறி சாப்பிட்டேன், AK-74 சுட்டேன், ஆம ஓட்டுல நெய்தல் படைய விட்டேன், பல டன் அரிசி கப்பலை தொட்டேன், விஜய் அவர்களால மொத்தமா கெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழகுங்க சார். இல்லைன்னா உங்களை வந்து எங்க அண்ணன் விட மாட்டாரு. என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? மேடை ஏறி ஒரு நடிகன் கிட்ட போயிட்டு மேடை ஏறி பேசக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்துட்டீங்களே, பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு திட்டது மட்டும் இல்லாம அண்ணன் எங்க போவார்னு கேக்குறீங்க. சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய செய்யோன் அப்படின்ற படத்துக்கும் சாந்தனு நடிக்கக்கூடிய ஒரு கைதியின் டைரி அப்படின்ற படத்துக்கும் ஷூட்டிங் கிளம்பி போவாரு. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே கண்ணாடி சார் அது. இந்த கொடுமைய எங்க போய் சொல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். இந்த ஒரு வீடியோல பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.